வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில். காலாவதியாகும் நிலையில் அரிசி விநியோகம். அனுர அரசாங்கத்தை சாடும் அதிகாரிகள். பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் கால்வாயில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். கிளிநொச்சியில் சிறுவர்களுக்கு சிகரெட் மற்றும் பீடி விற்பனை. கிணற்றில் விழுந்த தாய் பலி. 10 வயது மகள் மாயம். இலங்கையில் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் பாரியளவில் அதிகரிப்பு. இலங்கையில் அரங்கேறிய கொடூரம். காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்கிய 33 வயது காதலன். தொடர்பான விரிவான செய்திகள். போஷன் பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதும் 10,000க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளரும் துணை போலீஸ் அத்தியட்சகருமான உதயகுமார் வொட்லர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் மட்டும் நேரில் மூழ்கி 75 பேர் உயிரிழந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் நீராடும் போது பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் உள்ள 48 போலீஸ் பிரிவுகளில் 31 பிரிவுகளில் உயிர்காக்கும் குழுவினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மதுபானம் அல்லது போதைப் பொருள் பாவித்த நிலையில் நீர்நிலைகளில் இறங்குவதை தவிர்க்குமாறும், ஆபத்து எச்சரிக்கை பலகைகள் மற்றும் உயிர்காக்கும் படையினரின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். போஷன் பண்டிகை காலத்தில் வீதிகளில் அதிக சத்தத்தை எழுப்பி அமைதியற்ற முறையில் இயக்கப்படும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்களை பயன்படுத்தி அதிக சத்தம் எழுப்புபவர்கள் மற்றும் பிறருக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஒலிபெருக்கிகளை பொருத்தியுள்ள வாகனங்களை போலீஸ் பொறுப்பில் எடுப்பதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவது மற்றும் சட்டப்பூர்வமான எண்ணிக்கையிலான பயணிகளை மாத்திரம் ஏற்றி செல்வது கட்டாயமாகும் எனவும், இதனை மீறுவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். போசன் விடுமுறையை கழிப்பதற்காக வீடுகளை விட்டு வெளியேறும் பொதுமக்கள் தங்களது வீடுகளின் பாதுகாப்பு குறித்து, குறிப்பாக வீடுகளில் தனியாக இருக்கும் முதியவர்களின் பாதுகாப்பு குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியவர்களை வீடுகளில் தனியாக விட்டு செல்வதன் மூலம் அவர்கள் குற்றவாளிகளின் இலக்காக மாறும் அபாயம் உள்ளதனால் பொதுமக்கள் தங்களது பயணங்களின் போதும் வீடுகளிலிருந்து வெளியேறும் போதும் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காலாவதியாகும் நிலையிலுள்ள அரிசியை அரசு அதிகாரிகளுக்கு வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அனுராத தென்னகோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். காலாவதியாகும் நிலையிலுள்ள அரிசியை தவணை கட்டண முறையில் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கி அவர்களை கட்டாயப்படுத்தி நுகர வைக்க தற்போதைய அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள காலாவதியாகும் நிலையிலுள்ள 1,15,000 மெட்ரிக் டன் நெல்லை அரிசியாகி தலா ஒரு அரசு உத்தியோகத்தருக்கு 20 கிலோகிராம் வீதம் தவணை முறையில் செலுத்தக்கூடிய வகையில் வழங்குவதற்கு வர்த்தக அமைச்சர் மேற்கொண்டுள்ள அறிவிப்பானது அரசு ஊழியர்களின் கண்ணியத்துக்கும் கௌரவத்திற்கும் விடுக்கப்பட்ட பலத்த சவாலாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலாவதியாகும் இந்த நெல் தொகையை அரிசியாக்குவதன் மூலம் பெறப்படும் 71,875 மெட்ரிக் டன் அரிசியை விலக்கு உணவாக வெளியிடுவதற்கு முன்னர் அதனை 14 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு கட்டண அடிப்படையில் வழங்கி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தலைவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். எனினும் அரசாங்கம் அதனை பொருட்படுத்தாமல் செயல்பட்டதனால் தற்போது இந்த நெல் இருப்புகள் விலங்கு உணவாக மாறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் கடுமையான பொருளாதார வறுமையில் வாடுபவர்கள் அல்லர் என வலியுறுத்திய அவர், வர்த்தக அமைச்சரின் இந்த அறிக்கை அரசு சேவை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் அதன் கௌரவத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி 75%க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் வழங்கிய மக்கள் ஆணையை இந்த அரசாங்கம் இழிவுபடுத்தியுள்ளதாகவும் அனுராத தென்னகோன் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த 2018 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான 6 ஆண்டு காலப்பகுதியில் 2,67,138 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 முதல் 2024 வரையான வருடாந்திர பாடசாலை மாணவர் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் கணக்கிடப்பட்டுள்ளன.
கொழும்பில் கால்வாய் ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று கொழும்பு பொருளை சகஸ்புர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ககல்கபத்த பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சகஸ்புர காவல் நிலையத்தில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினரால் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ள போலீசார் அவரது அடையாள விவரங்களை வெளியிட்டுள்ளனர். அதன்படி உயிரிழந்தவர் சுமார் 55 வயது மதிக்கத்தவர் எனவும் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவர் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர் வெள்ளை நிற தலைமுடியை கொண்டதுடன் இறக்கும்போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காற்றட்டை அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான இந்த மரணம் குறித்து சகஸ்புர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியில் 21 வயது கீழ்பட்ட சிறுவர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் புகைப்பொருட்களை விற்பனை செய்த 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் சிறுவர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக சிகரெட் மற்றும் பீடி போன்ற புகைப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்துள்ளது. அந்த தகவலை அடுத்து கிளிநொச்சி போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டலில் விசேட உத்தி ஒன்றை கையாண்ட போலீசார் சிறுவன் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி புகைப்பொருட்களை வாங்குமாறு பயணித்துள்ளார். குறித்த சிறுவன் வர்த்தக நிலையங்களுக்கு சென்று பணத்தை கொடுத்து புகைப்பொருட்களை பெற்றுக்கொண்ட போது அங்கிருந்த போலீசார் வர்த்தகர்களை கையும் மையமாக பிடித்துள்ளனர். இதுபோன்ற நகரின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது சிறுவர்களுக்கு புகைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 13 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த வர்த்தகர்களுக்கு எதிராகவும் குறித்த 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராகவும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்பாடுகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கலைவிர்வ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தென்னகோன்புர துயார குளத்திற்கு அருகிலுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்ததில் 45 வயதுடைய தாயொருவர் உயிரிழந்துள்ளார். பெண்ணுடன் சென்ற 10 வயதுடைய மகளை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஜூன் 28ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தலகிரியாகம பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மறைந்த தாயின் மகன் மீன்பிடிப்பதற்காக துபாரா குளத்துக்கு சென்றிருந்தனர். அவன் வீடு திரும்புவதற்கு தாமதமானதனால் அவனை தேடியும் தாயும் மகளும் வெளியே சென்றுள்ள போது குளத்துக்கு அருகில் வெட்டப்பட்டிருந்த விவசாய கிணற்றில் தவறி விழுந்ததில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போது தாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 10 வயது சிறுமியை கண்டறியும் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றதாக இச்சம்பவம் குறித்து கலைவிவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் அதே காலப்பகுதியில் இலங்கையின் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் 21% அதிகரித்துள்ளதாக டெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் நிலவும் மோதல்களால் கடல்வழி போக்குவரத்தில் ஏற்பட்ட தடங்களுக்கு மத்தியிலும் இந்த வளர்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடல்வழி போக்குவரத்து சவால்களை சமாளிப்பதற்காக ஏற்றுமதியாளர்கள் மாற்று போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தியமை இந்த வருமான உயர்வுக்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேங்காய் மற்றும் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக வானூர்தி சரக்கு சேவைகளை பயன்படுத்துமாறு ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். இதன் மூலமாக கடல்வழி போக்குவரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்தபோதிலும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுத்து ஏற்றுமதி அளவை சீராக பேண முடிந்ததாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிலவும் நெருக்கடிகளுக்கு மாற்று துரித போக்குவரத்து தேர்வுகளை நடைமுறைப்படுத்தியமை இலங்கையின் தெங்கு ஏற்றுமதி துறையின் வளர்ச்சியை நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது காதலனை சந்திப்பதற்காக மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வேல்மமுவாவுக்கு சென்றிருந்த போது காதலன் மற்றும் அவனது நண்பர்கள் மூவரால் கூட்டாக வன்புணர்வு செய்யப்பட்ட கொடூர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பெண் தனது காதலனின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான 3 மாடி வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு காதலனால் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண் பின்னர் காதலன் தொலைபேசி மூலம் அழைத்து அவனது நண்பர்கள் மூவராலும் வன்புணரப்பட்டுள்ளார். விசாரணைகளில் காதலனுக்கு 33 வயது என்பதும் மற்ற மூவருக்கும் 37 முதல் 55 வயது வரை என்பதும் தெரிய வந்துள்ளது. மதுபோதையில் இருந்த சந்தேக நபர்கள் இரவு முழுவதும் பெண்ணை வன்புணர்வு செய்துள்ளனர். மறுநாள் வரை மற்றொரு வீட்டுக்கு அழைத்து சென்று மீண்டும் வன்புணர்ந்துள்ளனர். இந்த இரண்டாவது சம்பவம் நடைபெற்ற வீட்டின் பராமரிப்பாளரே 55 வயதுடைய சந்தேக நபர் என போலீசார் கூறியுள்ளனர். சம்பவத்தின் மறுநாள் அங்கிருந்து தப்பித்த பெண் பேருந்து மூலம் கண்டிக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உடல்நலம் மோசமடைந்து அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதனால் உடதும்புற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெண்ணின் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அவசர நிலையில் மாற்றப்பட்டுள்ளார்.
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் தன்னை பரிசோதித்த மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் நடந்த கொடூரத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு அமைய உடதுமுறை போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கினை வெல்வமுவா போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். வெல்வமுவா போலீசார் உடனடியாக செயல்பட்டு குறித்த 4 சந்தேக நபர்களையும் கைது செய்ததாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் நாவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இச்சம்பவம் குறித்து வெல்வமுவா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் ஜோ சுமேத வண்டார மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் JP அனுமா குமாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.